ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாப்பாடு வச்சுட்டேன். இன்றைக்கி முட்டை குழம்பு செய்ய போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். சோம்பு போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். தாளிப்பு சோம்பு மட்டும் போதும். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு அப்போது இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் தக்காளி, சோம்பு, தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா தண்ணியாக இருக்குது. நல்லா கொதித்து வரணும். நம்ம முட்டை ஊற்றுறப்போ உடச்சி ஊற்றி தான் முட்டை ஊற்ற போகிறோம். அப்போது நல்லா திக்காக வரும். இப்போது நல்லா கொதிக்கணும். இது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம கிரேவி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம எதுவும் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுவே நல்லா வெந்து வரும். அப்போ நம்ம கொஞ்சமாக திருப்பி மட்டும் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் சாப்பாடு கட்டியாச்சு. பாப்பாவுக்கு ஆரஞ்சு தான் கட்டியிருக்கேன். அவளுக்கு அதான் வேணும்ன்ட்டு. ஏன்னா வெயில் டைம்னால அவளால் ஸ்கூலில் இது பண்ணவே முடியல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது புது ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.